அஸ்ஸலாமு அலைக்கும். சஹர் ப்ரிப்ரேஷனில் ப்ரான்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிக் சைஸ் ஆனியனை எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் எடுத்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு. இதை உடைச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியே முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சஹார் நேரத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லியோட பொட்டேட்டோயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது ஃப்ரை ஆகி வரதுக்குள்ளே நம்ம போயிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 4 to 5 டொமேட்டோவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கையும் அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ப்ரான்ஸை டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் குக் ஆகுறதுக்காக ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். அவ்வளோதான், ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ்.